ரியல் டைம் ஜாம்பிஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஒரு பக்கம் ஒரு எறும்பு இனத்தை கொல்றதுக்காகவே உருவான ஒரு வித ஃபங்கஸ், இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்த்து போராடுறதுக்காகவே உருவான ஒரு வித இரும்பு. இதுங்க ரெண்டும் சர்வை பண்றதுக்காக சண்டை போட்டுக்குது அப்படின்னா இல்லங்க. இது பல லட்சம் ஆண்டுகளா நடந்து வர்ற பயாலஜிக்கல் வார். பூனை எவ்வளவோ விஷயங்களை விரும்பி வேட்டையாடினாலும் ஆனா பூனை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? எலி. பூனையோட மூளையில இயல்பாவே எலியை கண்டா வேட்டையாடியே ஆகணும் அப்படின்னு தோணும். இது இன்னைக்கு நேத்து செட் ஆனது இல்ல. பல மில்லியன் ஆண்டுகளா டிஎன்ஏ மூலமா கடத்தி கொண்டு வர்ற விஷயம். இப்படி இன்னும் சில விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு சிங்கம் மான வேட்டையாடுறது. அது போலதான் இந்த ஃபங்கஸ் இந்த எறும்பு இனத்தை மட்டும்தான் வேட்டையாடும். இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் தன்னோட முழு வாழ்க்கையும் செலவிடும். ஒரு அடர்ந்த காடு, அங்க ஈரப்பதமான ஒரு மரம், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கார்பெண்டர் ஆண்ட் அப்படிங்கிற எறும்பும் ஒபியோகார்டிசெப்ஸ் யூனிடெரலிஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்கஸும் வாழும். ஒரு நாள் இந்த எறும்பு கூட்டத்துல இருந்து ஒரு எறும்பு தனியா இறை தேடி வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த வழியில அந்த எறும்புக வரும் அப்படின்னு தெரிஞ்சேதான் அந்த ஃபங்கஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஸ்போர்ஸ் காத்துல தூவி விட்டு இருந்துச்சு. இது அந்த ஃபங்கஸ் தன்னோட இனப்பெருக்கத்துக்காக காத்துல தூவி விடும் ஒரு விதை மாதிரியான விஷயம். இந்த விதை தான் அந்த எறும்புக்குள்ள போய் அந்த ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்கும். இப்ப அந்த எறும்பு அந்த இடத்தை கிராஸ் பண்றப்ப அந்த காத்துல இருந்த அந்த ஸ்போர்ஸ் அந்த எறும்புக்குள்ள உள்ள போயிடுது. இப்ப எறும்பு வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. முதல்ல அந்த ஃபங்கஸ் அந்த எறும்போட உடல் உறுப்புகளை கண்ட்ரோல்ல எடுத்துக்குமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நர்வ் சிஸ்டம கண்ட்ரோல் எடுத்துட்டு கடைசியா மூளையையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஃபங்கஸ் வளர்றதுக்கு தேவையான ஈரப்பதம் மரத்தோட அடிபாகத்துல இருக்கிறத விட மரத்தோட மேல் மட்டத்துல தான் இருக்குதா. அதனால மூளையை கண்ட்ரோல் பண்ண அந்த ஃபங்கஸ் வாராய் அப்படின்னா அந்த எறும்பை மேல கூட்டிட்டு போயிருமா. நம்ம பாக்குறதுக்கு ஏதோ ஒரு எறும்பு தான் அங்க நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்புவோம். ஆனா உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த ஃபங்கஸ். தன்னோட தேவையான சூழ்நிலை இடத்துக்கு வந்ததும் அந்த எறும்பை கொன்னுட்டு அதோட தலையில இருந்து வளர ஆரம்பிக்கும். இப்படிதான் அந்த ஃபங்கஸ் அந்த எறும்பினத்தை சிக்க வைக்கும். நம்ம ஆளுங்க எறும்புகளும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. ஒரு எறும்பு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே காலனியை விட்டு தள்ளி வச்சிடும். முடிஞ்ச அளவு அந்த ஃபங்கஸ் பரவாம இருக்க எறும்புகளால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்யும். அதே போல அந்த ஃபங்கஸ் எறும்புகளை தன் வலையில விழ வைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அதுவும் செய்யும். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லங்க, பல லட்சம் வருடங்களா இப்படிதான் மாத்தி சண்டை போடுதுங்க. இந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் இப்படி இன்னொரு உயிரினத்தை கண்டா சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற இயல்பு அதுக்குள்ளேயே லட்சம் வருடங்களா ஊறி போன ஒண்ணு. பாம்புக்கு கீரிக்கு என்ன இருக்கும், ஆனா அதுக்கு ரெண்டு தான் அடிச்சுக்கும். இயற்கையாவே ஒரு இனத்தை பார்த்தா இன்னொரு இனத்துக்கு பிடிக்காம போகிறது இயல்பான விஷயம் போல அப்படின்னு உங்களுக்கு இதுவரைக்கும் தோணி இருக்கலாம். ஆனா உயிர்கள் மனித இனமா பரிணமிச்ச பிறகு இன்னொரு புது விஷயமும் நடக்குது. இவனை ஏன் நாம அடிக்கணும், துன்புறுத்தணும், அவனும் நம்மள போல உயிர் தான் அப்படின்னு நினைக்கிற நினைப்பெல்லாம் மனுஷனுக்கு மட்டும் தான் தோண ஆரம்பிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.